மணிகண்ட துரைசாமி. பின்ன ராக்கெட் விடுவியா? தற்போது உன்னுடன் அதிகம் பேச விரும்பவில்லை நான். ஐயோ, என் பொண்டாட்டி கூட தான் என்கிட்ட அதிகம் பேசுறது இல்ல. அது என்னப்பா? நான் என்னமோ உன்னை வழியக்க என் கூட பேச கூப்பிட்ட மாதிரி ரொம்ப தான் பீரா விடுறேன். நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை உணர்ந்து பேசு. நாளை நான் உன் வீட்டிற்கு வருகிறேன். என்னை வரவேற்க தயாராய் இரு. என்னப்பா இது? நீ வேற கடவுளுக்கு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாரன்னு பொய் சொல்லிட்டு கம்பியை நிக்கிட்டேனா? அப்புறம் என் பொண்டாட்டி வச்சு சொத்த நான் தாயா திங்கணும். ஒத்தாசிக்கு ஒரு நாய் கூட வராதியா? வீணா எனக்கு செலவு வைக்காத சொல்லிவிட்டாமா. அற்ப மானிடர்களை போல் நான் பொய் பேசுவதில்லை. என் மீது நம்பிக்கை கொள்பவர் நிலைவாழ்வை பெறுவர். என்னை நம்பினோரை நான் கைவிடுவதில்லை. நாளை நிச்சயமாக உன் வீட்டிற்கு வருகிறேன். போய் உருண்டு. ஐயோ 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 ஐயோ, ஏயா அப்படி தூங்குறவனை எழுப்பி மறுபடியும் தூங்குனா எப்படியா தூக்கம் வரும்? ஐயோ, நாளைக்கு எங்க வீட்டுக்கு கடவுள் வரேன்னு சொல்லிட்டாரு. நம்ப முடியல, நம்ப அவன் இருக்கவும் முடியல. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? ஐயோ ஐயோ ஐயோ, அடியே எலிசபெத்து, அடியே எலிசபெத்து. நான் இங்க எலிசபெத்து எலிசபெத்து கத்துறேன். ஆனா அங்க அவ எலி செத்து கிடக்குற மாதிரி எல்லாம் கிடக்குறா. நான் போட்ட சத்தத்துல நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. ஐயோ ஐயோ ஐயோ. என்ன சத்தம்? அதுவா? ஒண்ணு இல்ல, குழந்தை அழுது ஒட்டுவாஸ் கொடுக்கணும். அடியே சொர்க்க கட்டவன ஜவுத்தவன் எலிசபெத்து எலிசபெத்து கத்திரி கிடக்குற. நீ என்னமோ தூங்கி கிடக்குற. ஏங்க, உங்களுக்கு பாத்ரூம் போறதுக்கு பயமா இருக்குதா? நான் போட்டனா மனத்தை வாங்குற. அடியே, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஏதாவது கெட்ட கனவு கண்டு பயந்துட்டீங்களா? என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கடவுள் வர போறாரு. கடவுள் 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 வர போறாரு. பகல் பூரா நல்லா தானே இருந்தீங்க. நேத்தும் வெயில் கூட அதிகமா அடிக்கலையே. எங்க என்னங்க ஆச்சு? ஏண்டி நீ நினைக்கிற மாதிரி இத பாரு, எனக்கு ஒண்ணும் ஆவல. நான் நல்லா தாண்டி இருக்கேன். இத பாரு, நல்லா தாண்டி இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆவலடி. நான் அப்ப தயாரா இல்லப்பா. அத்த ராத்திரியில இப்படி எழுந்துருச்சு. கடவுள் வராம சொன்னா என்னங்க அர்த்தம்? டே ரோஷன், டே ஜெனிஃபர், எழுந்துறீங்க. உங்க அப்பாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு. இப்படி போறாரு. என்னாச்சுமா? அம்மா, எதுக்குமா இப்ப நடுராத்திரில லூசு மாதிரி கத்திட்டு இருக்க? ஐயோ ஐயோ, நான் லூசு இல்லடி. உங்க அப்பன் தானே லூசு மாதிரி ஏதோ போறாரு. ஐயோ கடவுளே கடவுளே, எப்படி இருந்த என்ன இப்படி ஆக்கிட்டியே கடவுளே கடவுளே. ஐயோ ஐயோ, நான் என்ன காரணம் இந்த மண்டைக்காவது ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை கடவுளே 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 எலிசபெத், எலிசபெத், வீணாக கூப்பாடு போடாதே. உன் கணவர் சொல்வது உண்மைதான். நான் கடவுள் பேசுகிறேன். நாளை நான் உன் வீட்டுக்கு வருகிறேன். ரோசன், ஜெனிஃபர், குழந்தைகளே, நாளை நான் உங்களை நேரில் சந்திக்கிறேன். தயாராக இருங்கள். நிச்சயமாக எங்களையும் ஒரு பொருட்டாக நினைத்து எங்கள் வீட்டிற்கு வருவேன் என்று சொன்ன நல்லவரே வல்லவரே, உமக்கே நன்றி. நிச்சயமாக புகழ். நிச்சயமாக வருக. நாங்கள் தயாராக இருக்கிறோம்.